இங்க ஒரு சின்ன பையன் ஒரு சிலையை தான் அவனோட அம்மான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அந்த சிலை கூடவே தான் இருப்பான். இதை வந்துட்டு கடையில வேலை செய்யற ஒருத்தவங்க பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. எதனால இந்த பையன் வந்துட்டு சிலை கூட இருக்கான் அப்படின்னா, இவனுக்கு அம்மாவோட பாசம் கிடைச்சதே கிடையாது. இந்த பையனோட அப்பாக்கும் அம்மாக்கும் வந்துட்டு நிறைய குழந்தைங்க பிறந்துட்டே இருக்கும். ஆனா ஒவ்வொரு குழந்தை பிறக்கிறப்பவும் வந்துட்டு முன்னாடி பிறந்த குழந்தைய வந்துட்டு காசுக்கு வித்துட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் வந்துட்டு இந்த பையனோட அக்காவையும் வித்துட்டாங்க. இவங்க கூட இருந்தா கண்டிப்பா நம்மளையும் வித்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வீட்டுல இருந்து வெளியே வந்துருவான். இப்ப முன்னாடி கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே, அவங்க கிட்ட இந்த பையன் போறப்போ அவங்க தான் இந்த பையனையும் அவங்களோட குட்டி குழந்தையும் பார்த்துப்பாங்க. இப்போ இவங்க வந்துட்டு பாஸ்போர்ட்டே இல்லாம அமெரிக்காவுக்கு வந்ததுனால போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவனே ரொம்ப சின்ன பையன் தான். ஆனா இவனோட கையில ஒரு குட்டி குழந்தை இருக்கு. இதை வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. யாராச்சும் கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில காலில் கட்டி வச்சிருப்பான். ஆனா ஒருத்தரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அதனால இவனே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். படத்தோட லாஸ்ட்ல வந்துட்டு இந்த பையன் அவங்க அப்பா அம்மா மேல ஒரு கேஸ் போடுவான். இனிமேல் வந்துட்டு இவங்களுக்கு அடுத்ததா ஒரு குழந்தை பிறக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்களும் வந்துட்டு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுவான். கடைசியில் அந்த கேஸ்லயும் இவன் தான் ஜெயிச்சிருவான்.